எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபன் சக்கரவர்த்தி. வெல்கம் டு மை சேனல் த ரியல் எஸ்டேட் ஆண்டர்பிரினர். இந்த சேனலில் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சைட் விசிட் ட்ரிக்ஸை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டிங்கில் ரொம்ப முக்கியமான இடம் எது பார்த்தீங்கன்னா சைட் விசிட்ஸ்க்கு கஸ்டமர்ஸ் வர வைக்கிறது தான். ஸோ அந்த இடத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணால் நம்ம நிறைய சேல்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா சைட் விசிட் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான இடங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா சைட் விசிட் வந்த பிறகு தான் அந்த கஸ்டமர் நம்மளோட ப்ராடக்டாக வாங்க போகிறாங்களா இல்லையான்றதே நமக்கு தெரியும். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க ஃபோன் காலில் பேசியிருந்தாலுமே சரி, நம்ம டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணியிருந்தாலுமே சரி, மற்ற விஷயங்கள் ரெஃபரன்சஸ் என்ன பண்ணியிருந்தாலுமே சரி, சேல்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சைட் விசிட் வந்த பிறகு தான். ஸோ சைட் விசிட் அப்படின்றது ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப 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 முக்கியமான இடம். அந்த இடத்துல நீங்கள் சொதப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு சேல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அதே இடத்துல சில நுவான்சஸ் மட்டும் நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா சேல்ஸ் நமக்கு நிறைய சேல்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ எப்படி? ஏன்னா கஸ்டமர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் விசிட் வராங்கன்னும் போதே அவங்க மென்டலி 60% வந்து ப்ரிப்பேர் ஆகிறாங்க. அதாவது ஒரு ப்ராடக்ட், அதாவது ஏதாவது பிளாட்டோ இல்லை வீடோ இல்லைனா வந்து அப்பார்ட்மெண்ட்டோ வாங்க போகிறாங்கன்றது 60% வந்து ஆல்ரெடி வந்துட்டு செட்டு. மீதி நமக்கு இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 40% வந்துட்டு நாம் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டோம், நம்மளோட ப்ராடக்ட் அவங்களை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ண வச்சுட்டோம், இல்லைனா நம்மளோட ப்ராடக்ட் அவங்க அட்ராக்ட் பண்ணிச்சுனாலே போதுமானது. ஸோ இதை நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சதுன்னா சூப்பராக நம்ம பண்ணலாம். சைட் விசிட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சைட் விசிட்டை வந்து நீங்கள் 2 டிவிஷனாக பிரிச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ சைட் விசிட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் சைட் விசிட். ஸோ ப்ரீ சைட் விசிட்டில் ஆஸ் அ மார்க்கெட்டராக நான் என்னெல்லாம் பண்ணணும், போஸ்ட் சைட் விசிட்டில் ஆஸ் அ மார்க்கெட்டராக நான் என்னெல்லாம் பண்ணணும், அதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரீ சைட் விசிட்டில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட் விசிட் வரும்போது நான் ஆல்ரெடி சொன்ன 60% வந்து கஸ்டமர் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ மீதியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு 20% மைண்ட் செட் எப்போ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ சைட் விசிட். அதாவது கஸ்டமர் சைட் விசிட் வரதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும்னா அவங்க மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ப்ராடக்ட், அதாவது ஒரு பிளாட்டை நீங்கள் விற்கலாம், இல்லைனா ஒரு வீடு விற்கலாம், இல்லை ஒரு அப்பார்ட்மெண்ட் விற்கலாம், அந்த ப்ராடக்ட்டை பற்றியான லொக்கேஷன் தெரிஞ்சிருக்கணும், பட்ஜெட் தெரிஞ்சிருக்கணும், லோன் ஃபெசிலிட்டி தெரிஞ்சிருக்கணும், அது எந்த கார்பரேஷன் லிமிட்டில் வருதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சைட் விசிட் வருவதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமர் மைண்ட் செட்டில் வந்துட்டு கிளியர் பண்ணியிருக்கணும். இல்லை டேரெக்டாக மார்னிங் சண்டே மார்னிங் கால் பண்ணிட்டு நான் வந்து சைட்டை பார்க்க வரேன்னு சொன்னாங்கன்னா அந்த சைட் வந்து கன்வெர்ட் ஆகிற ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மி. ஸோ நீங்கள் ஒரு கஸ்டமர் உங்களுக்கு ஒரு கால் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கால்லையே வந்துட்டு கஸ்டமரோட டீட்டெயில் என்ன, அவங்க எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, பட்ஜெட் என்ன, லொக்கேஷன் எந்த லொக்கேஷன் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க, ஃபண்டிங் ஆப்ஷன் என்ன, கேஷில் போகிறாங்களா லோனில் போகிறாங்களா, அவங்க எதுக்காக வாங்குறாங்க, அவங்களோட நீட் என்ன, அகாமடேட் பண்ண போகிறாங்களா இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பார்க்க போகிறாங்களா அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம வாங்குறோம் இல்லையா. அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் என்னென்னா சைட் விசிட் வரதுக்கு முன்னாடியே நம்மளோட ப்ராஜெக்டோட ஒரு ஓவரால் வியூ வந்து நம்ம சொல்லிடணும். அப்படி சொல்லி நம்ம கஸ்டமரை சைட் விசிட்டுக்கு ரெடி பண்ணி கூப்பிட்டு வந்தோம்னா நம்ம சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 20% எக்ஸ்ட்ரா ஆகும். ஸோ கஸ்டமர் வாங்கணும் அப்படின்றது ஒரு 60%. இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம கஸ்டமருக்கு கொடுத்தோம்னா 80% என்ன ஆகுது, பிஃபோர் சைட் விசிட் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா சேலை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ இதை நீங்கள் மறுபடியும் நான் பேசுனதை நீங்கள் திருப்பி ரிவைண்ட் பண்ணி கேளுங்க. பிஃபோர் சைட் விசிட் கஸ்டமரோட மைண்ட் செட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா சைட் விசிட்டுக்கு அப்புறம் 20% நம்ம வேலை பார்த்தா போதுங்க, கண்டிப்பாக எல்லாமே நம்ம சேல்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ப்ரீ சைட் விசிட் நம்ம என்ன பண்ணால் நமக்கு சேல்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிதா? ஐடியா கிடச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம ஷேர் பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு செம பூஸ்ட்டாக இருக்கும். சரி, ஓகே. ஸோ ப்ரீ சைட் விசிட் முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா கஸ்டமரை சைட் விசிட்டுக்கு அழைச்சிட்டு வரோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ சைட் விசிட்லாம் நம்ம மைண்ட் செட் பண்ணால் கூட சைட் விசிட்க்கு அவங்க யார் கூட வராங்க அப்படின்றத நீங்கள் உறுதிப்படுத்தலை அப்படின்னா சேல்ஸ் அவ்வளோ சீக்கிரம் வந்து கன்வெர்ட் ஆகாதுங்க. ஸோ அவங்க யார் கூட வராங்க, ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபேமிலியாக வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் கொடுக்கணும். நான் தனியாக வந்து பார்க்குறேன், நான் பார்த்துட்ட பிறகு என் ஃபேமிலியில் போய் சொல்கிறேன், நான் வந்து பார்த்துட்ட பிறகு எங்கள் ஒய்ஃபை நான் கூப்பிட்டு வரேன்னு சொன்னாங்கன்னா அந்த சேல்ஸ் கன்வெர்ட் ஆகுறதுன்றது அந்த 80% அப்படியே நின்றோம். ஸோ அந்த 20% என்ன பண்ண முடியாது, நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் அவங்க மைண்டை ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா சைட்டு பார்க்க வரீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் நீங்கள் சைட்டை பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணுவாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு வாட்டி வந்துடுங்க. ஸோ ஒரு தடவை வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் வந்து என்ன ஆகுது, ஒர்க் வந்துட்டு ஈஸி,
உங்களுக்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கும் என்ன இருக்கும், ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லணும். ஸோ கஸ்டமர்கிட்ட வந்துட்டு சொல்லும் போது டிசைடிங் அத்தாரிட்டி இல்லாமல் சைட் விசிட் ஆர்கனைஸ் பண்ணிங்கன்னா அந்த சைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேல் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த சுச்சுவேஷனில். ஸோ நீங்கள் கரெக்டாக மைண்டில் வச்சுக்கோங்க, சைட் விசிட்டுக்கு வரும்போது டிசைடிங் அத்தாரிட்டியோட தான் ஒருத்தர் சைட்டுக்கு வரணும். அப்படி வந்தால் தான் மீதி இருக்கிற 10% வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ அவங்க டிசைடிங் அத்தாரிட்டியோட சைட்டுக்கு வந்துட்டாங்கன்னா சேல்ஸ் எத்தனை % கன்வெர்ட் ஆகிடுச்சு, 90% வந்து கன்வெர்ட் ஆகிடுச்சு. இன்னும் 10% தான் நம்ம கன்வெர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த 10% ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் 4 குவாலிட்டிஸ் ஃபார் எ சேல்ஸ் பர்சன் சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதில் 4th ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன். அந்த பாயிண்ட் தான் மீதி இருக்கிற 10%. அது என்ன சார் 10% அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங். வந்த கஸ்டமர் கூட நீங்கள் எப்படி ஒரு ரேப்போர்ட் கிரியேட் பண்ணுறீங்க சைட்டில். ஏன்னா கஸ்டமருக்கு வந்துட்டு நிறைய டவுட்டோடு வருவாங்க, நிறைய எக்ஸைட்மெண்ட்டோடு வருவாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் கேட்கறதுக்காக வருவாங்க. ஸோ நீங்கள் அவங்க கூட ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணலை, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னா அந்த கன்வர்ஷன் வந்துட்டு ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கனாலே சேல்ஸ் கன்வர்ஷன் ஆக மாட்டேங்குது அப்படின்னாலே ஒரு ரேப்போவே கிடையாது. கஸ்டமர் கூட ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரிலேஷன்ஷிப்பே வந்துட்டு சேல்ஸ் பர்சன் டெவலப் பண்ணுறது கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜ் சேல்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் சரி பண்ண வேண்டிய முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் பண்ணுறது. அதாவது கஸ்டமர் கூட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங் வந்துட்டு கிரியேட் பண்றது ஆன் சைட்ல. பிஃபோர் நம்ம வந்துட்டு சைட் விசிட் சொல்லும்போது அந்த ரேப்போ கிரியேட் பண்றதுக்கான ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நீங்க வந்து பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வரும்போது என்னன்னா ஃபேசிங் ப்ரிஃபரன்சஸ் இருக்கா, ஏன்னா ஒரு லே அவுட் போட்டிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 பிளாட் வந்து நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா ஒரு கஸ்டமர் வராங்கன்னா நீங்கள் 300 பிளாட் எல்லாம் காட்ட முடியாது. ஸோ அப்படி நீங்கள் காட்டினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சேல்ஸ் வர போகிறதில்ல. ஸோ நீங்கள் அவங்களை என்ன பண்ணணும், ஃபில்டர் பண்ணணும். ஸோ அவங்களோட ஃபேசிங் ப்ரிஃபரன்சஸ் என்ன, சார் நான் ஈஸ்ட் ஃபேஸிங் தான் சார் வாங்குவேன் அப்படின்னா 300 பிளாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10% தான் வந்துட்டு ஈஸ்ட் ஃபேசிங் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஃபில்டர் பண்ணிடலாம் அந்த 10%. செகண்ட் வந்து என்னன்னா, சார் உங்களுக்கு கார்னர் பிளாட் வேணுமா இல்லை செகண்டரி பிளாட் வேணுமா, நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த 10%ல் பார்த்தீங்கன்னா 5% குறைஞ்சிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சைஸ் வாங்க போகிறீங்க, ஒரு ½ கிரவுண்ட் வாங்க போகிறீங்களா இல்லை 1 கிரவுண்ட் வாங்க போகிறீங்களா இல்லை 2 கிரவுண்ட் வாங்க போகிறீங்களா, இந்த ஃபில்டர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் கூட ஷார்ட் லிஸ்ட் ஆகிடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட் ப்ரிஃபரன்சஸ் என்ன அப்படின்றத நீங்கள் வந்துட்டு சொல்லும்போது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டு 300 பிளாட் இருந்தால் கூட கடைசியாக அந்த கஸ்டமர் வந்து நிற்க போகிற இடம் எழுதுறீங்களா, மேக்ஸிமம் 6 to 7 பிளாட்ஸ் தான் அவங்க பார்க்க போகிறாங்க. 6லேருந்து 7 பிளாட் நீங்களே சொல்லுங்கள், சார் இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும், இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் உங்களுக்கு கரெக்டாக சூட் ஆகும்னு சொல்லிட்டு 300 பிளாட்டை காட்டக்கூடாது. அவங்களுக்கு தேவைப்படுற 6லேருந்து 7 பிளாட்டை நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா 95% வந்துட்டு சேல்ஸ் வந்து க்ளோஸ்ட். ஸோ இன்னும் மீதி இருக்கிற 5% பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர் வந்து நெகோஷியேஷன் வந்து உட்காருவாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு ரேட்டில் ஏதாவது பண்ண முடியுமான்ற ஆப்ஷன்ஸ் தான் வருவாங்க. ஸோ இந்த ரேட் டிஃபரன்சஸை நீங்கள் உடைக்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, ப்ரீ சைட் விசிட்டில் நீங்கள் உங்களோட கம்பெனி நார்ம்ஸ் என்ன, கம்பெனி நெகோஷியேட் பண்ணுமா பண்ணாதா, பண்ணால் எவ்வளோ லெவலுக்கு பண்ணோம் அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணிருக்கணும், நீங்கள் மைண்ட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 95% கூட 100% உங்களுக்கு என்ன ஆகிடும், சேல்ஸ் க்ளோசிங் முடிஞ்சிடும். அந்த ஸ்பாட்டில் நீங்கள் செக்கோ கேஷோ அட்வான்ஸ் வாங்கிட்டு பிளாட் நம்பரில் அவங்க என்ன பிளாட் நம்பர் சூஸ் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பிளாட் நம்பர் 10 சூஸ் பண்ணுறாங்களா, அந்த பிளாட்லேயே நின்று அட்வான்ஸ் செக் வாங்குங்க. அவங்களும் ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போவாங்க. நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம இன்னொருத்தருக்கு வந்து விற்று கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடம் வந்து நிறைய வளர்ச்சி அடையணும்னு ப்ரே பண்ணிட்டு விற்று பாருங்க, கஸ்டமர் ரெஃபரன்சஸ் எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சைட் விசிட்டில் நீங்கள் நான் சொன்ன இந்த விஷயம்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு சைட் விசிட் வர அத்தனையுமே சேல்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஸோ ப்ரீ சைட் விசிட் போஸ்ட் சைட் விசிட் பிரிச்சுட்டு ப்ரீ சைட் விசிட்டில் என்னெல்லாம் பண்ணோம், போஸ்ட்டில் என்னெல்லாம் பண்ணோம். ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அங்கே க்ளோஸ் ஆகலை, ஒருவேளை நாள் வந்துட்டு நான் நல்ல நாள் பார்த்து நான் அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் முக்கியமான விஷயம் ஃபாலோ பண்ணுறதை மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு கஸ்டமர் சைட் விசிட் பார்த்துட்டு போயிட்டு நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸில் நீங்கள் சேல்ஸ் கன்வெர்ட் பண்ணல அப்படின்னா அந்த கஸ்டமர் மைண்ட் செட் வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா சரியாக 48 மணி நேரத்தில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி அட்வான்ஸ் செக் நீங்கள் வாங்கிட்டு சேல்ஸை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறதே பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறதுக்கு தான். அப்படின்னும் போது உங்களோட முழு ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும், சேல்ஸில் இருக்கணும். ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ரியல் எஸ்டேட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்காவது வேணும்னாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.